திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கந்தளி ஒன்றியத்தில் மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவி திரு பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசையோடும் தமிழக முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் திருமதி புரட்சியணியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் இந்தியா கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி கவிதா தண்டபாணி அவர்களை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பாக கந்தளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சியில் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் எஸ்.கே.டி. அசோக்குமார், கந்தளி ஊராட்சி மன்ற தலைவர் பி. பிரபு அவர்களின் தலைமையில் தேமுதிக திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம். கிருஷ்ணன், மாவட்ட கழக பொருளாளர் தொகுதி பொறுப்பாளர் ஐயாஞ்சி, தேமுதிக ஒன்றிய செயலாளர் வா. யோகநாத், கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நிர்வாகிகள் சிறப்பாக ஒருங்கிணைந்த வெற்றி வேட்பாளருக்கு திருமதி கவிதா தண்டபாணி அவர்களுக்கு ஓட்டு சேகரிக்கப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி நிருபர், ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் கேப்டன் சி. ரமேஷ், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் எம். பிரகாஷ், மாவட்ட ஐடிவியின் துணை எம். ஹரிக்குமார், ஒன்றிய அவைத்தலைவர் டி. சரவணன், ஒன்றிய பொருளாளர் பி. மோகன், ஒன்றிய துணை செயலாளர் சி. பிரபு, எஸ். மணிகண்டன், ஒன்றிய பிரதிநிதி கே. கணபதி, மானவல்லி ஊராட்சி கழக செயலாளர் ஜி. அண்ணாதுரை, பிள்ளாத்தூர் கழக செயலாளர் டி. செந்தில், பெரியகரம் ஊராட்சி கழக செயலாளர் எஸ். சக்திவேல், தாதாங்கோட்டை கிளை செயலாளர் கே. ராஜி, கே. சின்னத்தம்பி, கந்தளி கிளை செயலாளர் கோவிந்தன், நாகராஜ், மாதேஷ், மூர்த்தி, வெங்கடேஷன், வீரா, ஒன்றிய மாணவரணி செயலாளர் ஆர். தமிழன், ஆர். கேப்டன், ஸ்ரீகாந்த், பாண்டி, மோகன், மகேந்திரன், சிவகுமார், காளிதாஸ், பாலு ஆகியோருடன் கழக மாவட்ட ஒன்றிய ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் ஒன்றிணைந்து 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேட்பாளர் கவிதா தண்டபாணி அவர்களுக்கு 6 ஊராட்சியிலும் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு சேகரித்து, மேலும் வெற்றி வேட்பாளர் திருமதி கவிதா தண்டபாணி அவர்களுக்கு கந்தளி எல்.கே. காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் தேமுதிக சார்பாக சிறப்பு செய்யப்பட்டு, மேலும் சென்ற இடங்களில் திமுக ஆட்சியின் மற்றும் தேர்தல் அறிக்கையை கூறி வேட்பாளருடன் வாக்கு சேகரித்த நிலையில் பொதுமக்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் மக்களும் சிறப்பான வரவேற்பளித்து வெற்றி சின்னம் உதயசூரியனுக்கு வாக்களிப்போம் என்று பொதுமக்கள் உற்சாகப்படுத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். அதனால ஏழைகள் மட்டும் இல்லாம எல்லாருமே நம்ம ஏழைகளை நோக்கித்தான் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. 7வது முறை திமுக ஆட்சி அமைய ஆதரவு கேட்பதற்காக உங்களிடத்தில் நானும் வந்திருக்கிறேன். வட தமிழ்நாட்டின் முக்கிய ரயில் சந்திப்பு இருக்கும் சார்ந்த பேட்டையான ஜோலார்பேட்டை இருக்க திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். செய்யாறு, ஆரணியாறு ஆகிய ஆறுகளும் சந்தனம் மணக்கக்கூடிய காடுகளும் கொண்ட திருப்பத்தூருக்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டோட சேண்டல் சிட்டி நீங்க தான். சந்தனம் மட்டுமா இங்க இனி மணக்கும், வேர்ல்டு ஃபேமஸ் ஆம்பூர் பிரியாணியும் மணமணக்கும் மாவட்டம் தான் திருப்பத்தூர். நேற்று அப்படியே ஆற்காடு போய் மக்கன் பேடா சாப்பிட்டேன். நீங்களாம் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, பத்திரிகையிலும் பார்த்திருப்பீங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஆற்காடு பிரியாணியையும் டேஸ்ட் பண்ண வருவேன்னு சொன்னேன். அடுத்த நாள் ஆம்பூருக்கு உங்க மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஆற்காடு, ஆம்பூர் எப்படி ரெண்டுமே பிரியாணி என்றாலே ஸ்பெஷலோ, அதே போல 2 மாவட்டத்திலுமே நம்முடைய வெற்றியும் ஸ்பெஷலா இருக்கணும். திராவிட மாடல் 2.0 அமைய இங்க உள்ள தொகுதிகளில் திருப்பத்தூர் முழு வெற்றியை தரணும். தமிழ்நாடு ரெடி, திருப்பத்தூரும் ரெடியா? ஏலகிரி பின்னணியில் இருந்து கேட்கிறேன், 7வது முறையா திமுக ஆட்சிக்கு திருப்பத்தூர் ரெடியா? நன்றி. அதுக்காக இப்போ
நான் உங்க அனுமதியோட வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறேன். அறிமுகப்படுத்தலாமா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். அறிமுகப்படுத்துறது என் கடமையாச்சு. முதல்ல திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆ. நல்லதம்பி அவர்கள். நல்லதம்பியின் தந்தை ஒன்றிய செயலாளராக இருந்தவர். அவருக்கு பிறகு 2011 முதல் 15 ஆண்டு காலமாக திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளராக இவர் இருக்கிறார். 2016, 2021 2 முறையை வென்ற நல்லதம்பிக்கு இந்த முறையும் உதயசூரிய சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். அடுத்து ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆர். வில்பநாதன் அவர்கள் 10 ஆண்டு கால ஊராட்சி மன்ற தலைவராகவும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றிய வில்பநாதன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் மீண்டும் வாக்களிக்கணும். அடுத்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கவிதா தண்டபாணி அவர்கள். இந்த தொகுதியில கடந்த முறை அதிமுக சிட்டிங் மினிஸ்டரை தோற்கடிச்சு நமக்கு வெற்றியை நீங்க தந்தீங்க. இந்த முறையை திமுக தான் இங்க வெற்றி பெறணும். வேட்பாளர் கவிதா தண்டபாணி அவர்கள் ஒன்றிய அமைப்பாளராக, மாவட்ட மகளிரின் அமைப்பாளராக, ஜோலார்பேட்டை மத்திய ஒன்றிய கழக செயலாளராக தொடர்ச்சியாக கழக பணி ஆற்றியவர். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக மக்கள் பணி ஆற்றியவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரிய சின்னத்தில் ஆதரவு தந்தாக வேண்டும். அடுத்து வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்த சையத் ஃபாரூக் அவர்கள். தகைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதர் மொஹிதீன் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கில் இளைஞரணி அமைப்பாளராக இருந்தவர். வாணியம்பாடி நகர்மன்ற உறுப்பினராக, நகர்மன்ற துணைத் தலைவராக இருந்த சையத் ஃபாரூக் அவர்களுக்கு ஏணி சின்னத்தில் நீங்கள் எல்லாம் ஆதரவு தந்திட வேண்டும். இந்த 4 பேரின் வெற்றியும் உறுதியா? சத்தமா? நன்றி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உட்காருங்க. திட்ட விழாக்களுக்காக மட்டுமே 2 முறை வந்து பயனாளிகளுக்கு உதவிகளை வழங்கி இருக்கிறேன். திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு கூடுதல் கட்டடம். வாணியம்பாடி, ஆம்பூர், நாற்றாம்பள்ளி அரசு மருத்துவமனைகள் மேம்பாடு. ஜோலார்பேட்டை மற்றும் வாணியம்பாடி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்பாடு. மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகம் திறப்பு. வாணியம்பாடி நிம்மியம்பட்டில் மினி ஸ்டேடியம். பள்ளிகள்ல 114 அறிவியல் ஆய்வகங்கள். ஏலகிரி மலையில சுற்றுச்சாலை. ஏலகிரி சுற்றுலா வசதிக்காக ஒன்றிய சாலைகள் மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஜவ்வாது மலை அடிவாரம் முதல் புதுநாடு வர தார் சாலை.
425 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்திருக்கு. 14 பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு. நான் அதனால தான் முழு நம்பிக்கையோட சொல்றேன் 200 வெல்வோம், அதையும் தாண்டுவோம். ஒரு முக்கியமான ஆபத்தை பத்தி உங்ககிட்ட இப்போ நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். தொடர்ந்து ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. தொகுதி மறுவரையறை செய்வதற்கான நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நாளை மறுநாள் கூட்டப்பட இருக்கு. நம்முடைய எம்பிக்கள் கூட தேர்தல் வெள்ளதுக்க போகணுமான்னு கதிரும் கேட்டாரு, அண்ணாதுரையும் கேட்டாரு. எல்லா எம்பியும் அதெல்லாம் முடியாது, போய் தான் ஆகணும், நமக்கு அதான் முக்கியம், போயிட்டு வாங்கன்னு உத்தரவிட்டிருக்கேன். நாளை காலை போவாருக்கேன். அதுவே நேற்று ராணிப்பேட்டை கூட்டத்தில் கூட இதை பத்தி விளக்கமா பேசியிருக்கேன். இன்னைக்கு மதியம் பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு விடுக்கக்கூடிய எச்சரிக்கை இன்னொரு வீடியோவை போட்டிருக்கிறேன், பதிவு பண்ணி போட்டிருக்கிறேன். அது இப்போ பார்த்துருப்பீங்க. நான் வீடியோவை வெளியிட்ட அடுத்த சில மணி நேரத்தில் அவங்க நிறைவேற்ற போற பார்லிமெண்ட்ல நிறைவேற்ற போற சட்ட மசோதாவை வெளியிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டுக்கும் வட மாநிலங்களுக்குமான இடையே அதிகரிக்கிற சதி திட்டமா, இடைவெளியை அதிகரிக்கிற சதி திட்டமா இது இருக்கு. இந்தியாவோட அரசியலையே அடுத்த 50 ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்தமா புரட்டு போடக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை இப்படி அவசர கதியில கொண்டு வராங்கன்னா, அதுவும் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கொண்டு வராங்கன்னா, இதை விட ஜனநாயக விரோதம், இதை விட பாசிசம் வேற இருக்க முடியுமா? நீங்க கொண்டு வாங்க. தமிழ்நாட்டு எம்பிக்கு எல்லாரும் கடுமையா இதை எதிர்ப்போம். சிறப்புரையாற்றிய திராவிட மாடல் 0.0 தமிழகத்தின் தலைவர் ஆர்ஒய் அண்ணன் தளபதியார் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்திட இன்னும் 10 நாட்களில் கண் துய்ஞ்சாது துயராது உழைப்போம், வெற்றி கனியை தலைவர் காலடியில் ஊற்றி சமர்ப்பிப்போம் என்று கூறி வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி 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 நன்றி. வாழ்த்துக்கள். ஒன்று சேர்ந்தது